தம்பிங்கடா, அண்ணன்டா. 2015 இருந்து 2024 கிட்டத்தட்ட 9 வருஷமா அஜித் ரெண்டே டேரக்டர்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஹெச் வினோத் அண்ட் சிறுத்தை சிவா. இந்த ரெண்டு டேரக்டர்ஸும் ஏகேவை எவ்வளவு வச்சு செய்ய முடியுமோ அவ்வளவு வச்சு செஞ்சுட்டாங்க. 9 வருஷம் கழிச்சு வேற ஒரு டேரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு ஏகே சூஸ் பண்ண டேரக்டர் தான் மகிழ் திருமேனி. இப்போ அவங்க ரெண்டு பேர் பண்ணது எவ்வளவோ பரவாயில்லங்கிற அளவுக்கு மகிழ் திருமேனி ஏகேவை வச்சு செஞ்சுட்டாரு இந்த படத்துல. சோ விடாமுயற்சி படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பாத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ப்ரமோஷன்லயே மகிழ் திருமேனி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாரு, இது ஒரு நார்மல் ஏகே படமா இருக்காது, முழுக்க முழுக்க அவரோட படமா தான் இருக்க போகுது அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே தெரியாம கூட ஒரு கமர்ஷியல் சீன் வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்து செதுக்கியிருக்காரு மகிழ் திருமேனி. அஜித், த்ரிஷா, அர்ஜுன் எல்லா கேரக்டர்ஸோட இன்ட்ரோமே ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தாரு. படம் ஸ்டார்டிங்லேயே செவடிகா சாங் வச்சது ஆடியன்ஸை கொஞ்சம் என்கேஜ் ஆக்கிடுது. சாங் ஃபுல்லாவே விஷுவலா ரொம்ப அட்ராக்டிவா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அஜித், த்ரிஷாவோட லுக், அவங்களுக்குள்ள இருந்த கெமிஸ்ட்ரின்னு ஃபேன்ஸுக்காக மகிழ் திருமேனி இந்த படத்துல பண்ணியிருந்த ஒரே விஷயம் அந்த வீடியோ சாங் மட்டும்தான். அந்த சாங் முடிஞ்ச உடனே படம் டக்குன்னு கௌதம் வாசுதேவ் மேனன் ஸ்டைல்ல மாறிடுது. அஜித்தும் த்ரிஷாவும் எப்படி மீட் பண்ணாங்க, எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸை விஷுவலா ஒரு சீன்ஸா காட்டாம டைலாக்ஸாவே காமிச்சு நம்மள டயர்ட் ஆகிட்டாங்க. அஜித் த்ரிஷாக்குள்ள இருக்க லவ் போர்ஷன் சுத்தமா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகல. எல்லா சீன்ஸுமே ஆர்டிபிஷியலா இருந்தது. தசவதாரம் படத்துல கமல் சார் எப்படி 10 கெட்ட போட்டுட்டு மாத்தி ஸ்கிரீன்ல வருவாரோ அதே மாதிரி 9 years ago 12 years ago அஜித்தோட டிஃபரெண்ட் லுக்ஸை மாத்தி காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் கழிச்சு அஜித் ஸ்கிரீன்ல பாக்குற அஜித் ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அது செம்ம ட்ரீட்டா இருந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஸ்லோவா தான் இருக்கும். பட் இன்டர்வல்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு கிளாஸா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிருப்பாங்க. பட் அந்த இன்டர்வலுமே அஜித் ஃபேன்ஸ்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும். அதுவுமே கமர்ஷியலா எடுத்துக்க மாட்டாங்க. படத்தோட மீட்டருக்கு ஏத்த மாதிரி ஃபைட் யதார்த்தமா தான் இருக்கும். பட் கார்ல ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த சீன் எல்லா ஆடியன்ஸையுமே கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த கார் ஃபைட் பார்க்கும்போது தான் நீங்க ஒரு அஜித் படம் பார்க்க தியேட்டருக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலே வரும். காலையில இருந்து பட்னியா இருந்து திடீர்னு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அந்த சீன். சோ செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு சீன் சொல்லலாம். அதுக்கப்புறம் பத்திக்கிச்சு சாங் வர போர்ஷனுமே இந்த படத்துல கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அடுத்து இந்த படத்தோட டீடைல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ ஏகே அவரோட அந்த பாவமான ஆக்டிங் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். இந்த கதை கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது அஜித்தோட கேரக்டரா இருக்குதான். அஜித்தை மாசா பாத்திருப்போம். ஆனா இந்த படத்துல அவர் ரொம்ப இன்னசென்ட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்க்க ரொம்ப பாவமா நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்துல அவரை பார்க்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு நல்லதாவது நடத்துறாதா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ற அளவுக்கு அவரோட கேரக்டர் டிசைன் இருந்தது. அஜித்தை எல்லாருமே ஏமாத்துவாங்க, அடிப்பாங்க, அவரை ரொம்ப லோவா ட்ரீட் பண்ணுவாங்க. ஏகேவை இப்படி பாக்குறது ரொம்ப புதுசா இருந்தது. 200% அந்த ரோல்கான ஜஸ்டிஃபை அஜித் கொடுத்திருக்காரு. அடுத்த பாசிட்டிவ் அனிருத்தோட மியூசிக். தியேட்டர்ல ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கு காரணமே அனிருத் போட்ட அந்த 2 சாங்கும் பிஜிஎம்ஸ் தான். அனி மட்டும் இல்லனா இந்த படத்தை ஒரு டைம் பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்த பாசிட்டிவ் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம். விஷுவல்ஸ், கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்டிங்னு டெக்னிக்கல் டீம் வேற லெவலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி சொன்ன ஏகேவுக்கும் ஆரோக்கியாவுக்கும் நடக்கிற அந்த கார் ஃபைட் தான். சோ இவ்வளவுதான் இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மைனஸா நான் பாக்குறது மகிழ் திருமேனியோட ஸ்கிரீன் பிளே. இந்த ஸ்டோரியை லாக் இல்லாம காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா அதுக்குன்னு இவ்வளவு ஸ்லோவா காட்டணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு இந்த படம் மகிழ் திருமேனியோட கதையும் இல்ல, விடாமுயற்சி பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான். அபிஷியலா சொல்லனாலும் சீன் பை சீன் அப்படியே பிரேக் டவுன் படத்தை தான் எடுத்திருக்காங்க. சோ டைரக்டர் கையில ஸ்டோரி ஆல்ரெடி இருக்கு, சீன்ஸும் அப்படியே தான் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஸ்கிரீன் பிளே இவ்வளவு ஒஸ்டா பண்ணது தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸ். நெக்ஸ்ட் ஏகேங்கிற ஒரு கமர்ஷியல் ஹீரோ, ஒரு இண்டஸ்ட்ரியோட டாப் 3ல இருக்க ஒரு ஆக்டர். அவரோட மாஸ் ரோல்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்கு ஏத்த மாதிரி நடிக்க ரெடியா அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ அவரோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கி இந்த படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அவர் அவ்வளவு இறங்கி வரும்போது டைரக்டர்ஸும் ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் பத்தி யோசிச்சு படத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்துக்கணும். அதை பண்ணாம மகிழ் திருமேனி ஸ்டைலே எடுத்தது தான் இந்த படத்தோட செகண்ட் மைனஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கான்செப்ட் இந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. அஜித் யாரையுமே கொல்ல மாட்டார் அப்படின்னு பேட்மேன் கேரக்டருக்கு கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருப்பாரு. எல்லா வில்லன்களையும் கையில சுடுறது, கால்ல சுடுறதுன்னு, அவர் யாரையுமே கொலை பண்ணாத ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிருப்பாரு. படம் ஃபுல்லா அந்த கான்செப்ட் ஓகேவா தான் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல ஆரவ் சாகுறது, ரெஜினா சாகுறது, ஏன் அர்ஜுன் சாகுறது கூட ஒரு மாதிரி லாஜிக்கே இல்லாம அவர் நல்லவர்னு காட்டணுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி சாகிற மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா எடுத்திருந்தாரு. படம் ஃபுல்லா அஜித்தை கதற விட்ட வில்லன்களை கிளைமேக்ஸ் அஜித் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் படம் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துட்டு தான் இருந்தது. பட் அந்த சுவாரஸ்யத்தையுமே உடைச்சிட்டாரு மகிழ். சோ அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். அடுத்த மைனஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்னு படத்துல ஒண்ணுமே இல்ல. பிரேக் டவுன்லயும் என்டர்டெயின்மெண்ட்னு எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா டயலாக் ஸ்கிரீன் பிளேல மட்டுமே நம்மள பரபரப்பா வச்சிருப்பாங்க. ஆனா விடாமுயற்சியில சொல்லிக்கிற மாதிரி ஒரு டயலாக் கூட பெருசா இல்ல. என்டர்டெய்னிங்கிற டேர்மையே மறந்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு.
ஃபுல் படமும் ஒரே எமோஷன்ல ஃபிளாட்டா தான் போகும். சோ அவ்வளவுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ். விடாமுயற்சி ஒரு மொக்க படம்லாம் கிடையாது. படத்தோட ஸ்டோரிக்காக ஒன் டைம் பார்க்கலாம். பட் அதை பிரசன்ட் பண்ணி இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப சொதப்பலா இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்திருந்தா படம் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். சோ இந்த படத்துல இவங்க ஆக்டிங் சரியில்லை, இந்த படத்துல மியூசிக் சரியில்லை, இந்த படத்துல எடிட்டிங் சரியில்லை அப்படின்னு எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆக்டர்ஸ், மியூசிக், எடிட்டிங் ஒர்க்னு எல்லாமே இந்த படத்துல பக்காவா இருக்கு. இந்த படத்தோட ரிசல்ட்டுக்கு யாரையாவது பிளேம் பண்ணணும்னா அது டைரக்டர் மட்டும்தான். அவரோட ஸ்லோ ரேட்டிங் மட்டும்தான் இந்த படத்தோட ரிசல்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். சோ விடாமுயற்சி படத்துக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5/3. இந்த படத்தை பத்தின உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின அப்டேட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.